Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹவுரா பிரிட்ஜ், கல்கத்தாவுடைய ஃபேமஸ் ஹவுரா பிரிட்ஜு, அப்புறம் ஹோலி ஃபெஸ்டிவல், ஃப்ளவர் மார்க்கெட், அப்புறம் நான் அங்கே ஒரு சூப்பரான ஒரு லஸ்ஸி குடித்தேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கல்கத்தாவோட அடையாளமே இந்த ஹவுரா பிரிட்ஜ் தான். நான் சொன்னேன் இல்லையா, அம்பாசிடர் டாக்ஸி பாருங்கள், 2 பக்கமும் போயிட்டுருக்கு, எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து. கல்கத்தாவுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று ஹவுரா பிரிட்ஜு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மெல்லாம் பிரிட்ஜில் கீழே பில்லர் போட்டு நிறுத்தியிருக்கிறது தான் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே தான் இருக்குது. அப்புறம் இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு போயிட்டுருக்கிறச்ச நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அவங்க நின்று அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எல்லாரையும் அப்படியே பார்க்கறச்ச எல்லா இடத்துலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், அங்கே கொய்யாப்பழம் விற்றுது. அப்படி என்னவோ மெழுகில் செஞ்ச மாதிரி இருந்தது. அதை தான் இப்போ பார்க்குறீங்க. இப்போ இதுதான் ஹவுரா பிரிட்ஜு. இது ஹூக்ளி ரிவர் மேலே தான் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இந்த நதி கல்கட்டா ஃபுல்லும் ஓடுது. அந்த தண்ணி தான் கல்கட்டா ஃபுல்லுமே சப்ளை பண்ணுது. பாருங்கள் அப்படி ஓடிட்டுருக்கு. அதில் போட்டிங் எல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் அங்கங்கே தெரியுது பாருங்கள். இந்த பிரிட்ஜு அவ்வளோ நீளமாக இருந்தது. நாங்கள் நடந்து போயிட்டே நல்லா பார்த்து ரசித்தோம். இப்போ இந்த ஹவுரா பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ஃப்ளவர் மார்க்கெட் இருக்கிறதுனால பாருங்கள், இங்கே எல்லாமே பூ தான் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த ஹவுரா பிரிட்ஜ் முடிகிற இடத்துலையே அந்த பூ மார்க்கெட் இருக்குது. அந்த பூக்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் அந்த பூ மார்க்கெட்டு. அப்போ ஹோலி சீசனுங்கிறதுனால, அதாவது ஃபெஸ்டிவலுங்கிறதுனால நிறைய பூக்கள் பாருங்கள். அந்த துலுக்கம் சாமந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபேண்டா கலர் ஆரஞ்சில் இருக்குது. அவ்வளோ மாலை கோர்த்து வச்சுருக்காங்க. அப்புறம் பால்சம் ஃப்ளவர்ஸும் அப்படி நிறையா வச்சுருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல, மூட்டையாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இது ரோட் சைட்ஸில் விற்ற பழங்கள். இந்த பழத்தில் உங்களுக்கு யாருக்கும் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு ஒரே ஒரு பழம் தான், இந்த வாட்டர் ஆப்பிள் தான் தெரியும். இது முந்திரி பழமாக என்னன்னு தெரியல. அங்கே விதவிதமாக பழங்கள் இருந்தது. அப்புறம் இது ராஸ்பெரின்னு சொன்னாங்க. ஆனால் இது முடக்கத்தான் பழம் மாதிரி இருந்தது. வாங்கி நாங்கள் காசியில் கூட டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது முழங்கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. அந்த பழம்தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் யாருக்கும் பேர் தெரிஞ்சால் இது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் பூ, இந்த செம்பருத்தி பூ அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் தான் மாலை கட்டி சாமிக்கெல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த எருக்கம்பூ மாலையும் அங்கே நிறையா இருந்தது, பார்த்தேன். சிவனுக்கெல்லாமே எருக்கம்பூ மாலை தான் போடுறாங்க. அப்புறம் துலுக்கஞ்சாமந்தி, சாமந்தி இதெல்லாமே அந்த ஃப்ளவர் மார்க்கெட் தான். அங்கே பாருங்கள் கலராக பூ இருக்குது. இதெல்லாமே நிஜமான பூ தான். அவங்க கலர் பண்ணி வச்சுருக்காங்க. சாமந்தியிலே பெரிய சாமந்தி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் ஆரஞ்சு, எல்லோ அந்த மாதிரி கலர் ஸ்ப்ரே பண்ணி விற்கிறாங்க. இது செம்பருத்தி பூ மாலை தான். அங்கே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அப்புறம் இதுவும் மாலைகள், கோவிலுக்கு நம்ம வேணும்னா சம்பங்கி பூ மாலை எல்லாமே அப்படியே கோர்த்து வச்சுருக்காங்க, நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஊட்டி ரோஸு அப்படியே கொத்தாக இருந்தது. அங்கே பூக்குமா, வேறு இடத்துலேருந்து வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக பூக்கள் நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே மாலைகள் போட்டிருந்தாங்க. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பால்சம் ஃப்ளவர். அவ்வளோவா அப்படியே மூட்டையாக வச்சுருந்தாங்க. மூட்டைகளில் கட்டியும் இருக்குது. நீ யாரும் கல்கத்தாவில் இருக்கவங்கன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பாருங்கள், செம்பருத்தி பூ மொட்டிலேயே செஞ்ச மாலை. இந்த மாலையை அப்படியே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா விரிஞ்சிருமா இல்லை அப்படி போடுறதான்னு தெரியல. இது எருக்கம்பூ மாலை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அது. அப்புறம் இதெல்லாம் தான் அந்த சாமந்தி பூ, டேலியா பூ சொல்லணும். அதுவும் அழகழகாக பெருசாக இருந்தது. இதெல்லாம் டேலியா பூ. அது சன்ஃப்ளவர். எல்லா பூக்களுமே அழகாக இருந்தது. நாங்கள் ரொம்ப மார்க்கெட்டுக்குள்ளெல்லாம் போகலை. நாங்கள் வெளியில் இருந்த இடத்துலே தான் அப்படி மேலோட்டமாக தான் எடுத்தோம். அதுலேயே இவ்வளோ அழகாக பூக்கள் இருந்தது.
நீங்களும் சுவையாக சமைக்கணுமா எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ நான் அங்கே குடித்தேன் இல்லையா, அந்த லஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் கோவில் போனோம் இல்லையா, அந்த சிங்கார முருகேசன் கோயில்கிட்ட அப்படி நடந்து வர்ற இடத்துல இருந்தது. ஒரு தாத்தா தான் போட்டார். எல்லாருமே கூட லஸ்ஸி வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நிச்சயமாக குடிச்சே ஆவேன்னு சொன்னேன். பாருங்கள், அப்படி தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்காங்க. லஸ்ஸி சூப்பர் டேஸ்ட்டு. நான் நிறைய இடத்துல இப்போ போன போது கல்கட்டா காசிலெல்லாம் குடித்தேன். இந்த லஸ்ஸி அளவு டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே இல்லை. இதை வந்து ஒரு பெரிய தாத்தா தான் செஞ்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், கட்டி தயிர் அதெல்லாம் எடுத்து இந்த மிக்சரில் போட்டு கடைஞ்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அடிக்கடி எல்லாருமே அங்கே லஸ்ஸி தான் நிறைய குடிக்கிறாங்க. அதில் வந்து மேலாக அந்த பால் ஆடை பாருங்கள் எடுக்கிறாரு பாருங்கள், அதை போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே கல்கட்டாவில் பால் தயிர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நான் அப்படியே சுற்றி வந்ததுனால ஒரு களைப்பாக இருக்குது. ரொம்ப காற்றடிச்சுது, முடியெல்லாம் பறந்தது. அப்புறம் அந்த பக்கம் வந்தது, ரோட் சைடில் ஒரு கோவில் இருந்தது. அதில் சிவனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாமும் சிவன். இந்த மாதிரி தான் கல்கட்டா ஃபுல்லுமே நிறைய இடங்களில் இந்த மாதிரி சிலைகளெல்லாம் வச்சுருக்காங்க. அம்மன் சிலை, சிவன் சிலை எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் நான் பைப்லேருந்து தண்ணி வரும்னு சொன்னேன் இல்லையா, அதான் பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. இதெல்லாம் ஹூக்ளி ரிவர் தண்ணியாக. அப்புறம் இங்கே பாருங்கள், அங்கே கொஞ்சமாக போச்சு தண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். எந்த இதுக்குமே டேப்புக்கு திருகிற மாதிரி மூடியோ எதுவோ கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ட்ராமோட தண்டவாளங்கள். முன்னாடி கல்கட்டா ஃபுல்லுமே இந்த மாதிரி ட்ராம் ஓடிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து சில ஏரியாக்களில் மாத்திரம்தான் இந்த ட்ராம் இருக்குது. அதனால இந்த ட்ராமோட வழிகள் மாத்திரம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அது வேறு வீடியோக்களில் அந்த ட்ராமையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் போன சமயம் அங்கே கல்கத்தாவில் ஹோலி இருந்ததுனால ஹோலி ஃபெஸ்டிவலும் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த இடத்துல பிள்ளைங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாமும் தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அந்த பொண்ணு பாருங்கள் கையில் அந்த கலர்ஃபுல்லாக அந்த கலர் பொடிகள் எல்லாம் வச்சுருக்கா. இந்த பொண்ணு அப்படியே நல்லா பழகுனா. இவ கூட தான் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். எங்களுக்காக கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடி காமிச்சாங்க. அப்புறம் எங்ககிட்டையும் கேட்டாங்க, உங்களுக்கெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னு சொன்னோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி இன்னும் மியூசிக்கெல்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் மேலெல்லாம் கலர் பொடிகளெல்லாம் அவங்க பூசலை. அவங்க பாட்டுக்கு அவங்க தான் பூசிக்கிட்டு ஆடிட்டே இருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடினாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி கடைகள் ஃபுல்லும் லீவு, அதனால எல்லாமே மூடி இருக்குது. இது வந்து அந்த நாங்கள் போயிருந்தோம் இல்லையா, சிங்கார முருகேசன் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள ரோட்டில் தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாருமே பார்த்து இந்த ஹோலி டான்ஸ் எல்லாம் பார்த்து ரசித்தோம். பாருங்கள், ஆனந்தமாக ஆடிட்டுருக்காங்க. அப்புறம் ரோட் சைட்லேயும் போகிற வழிகள்லாம் இந்த மாதிரி கிளிப்பு இதெல்லாமும் விற்றுட்டு இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு கொல்கத்தாவில் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். பாய்.